அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதி மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். இன்றைக்கி எஸ்சி சேகருக்கு 1 மாத தண்டனையை உறுதிப்படுத்தி தீர்ப்பு வந்திருக்குது. 2018 பெண் பத்திரிகையாளர்களை பற்றி இழிவாக பதிவிட்ட இது தொடர்பாக பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சங்கம் கொடுத்த புகார் அடிப்படையில் தீர்ப்பளித்த சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு 1 மாதம் சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதமும் விதிச்சுது. அது ஹைகோர்ட் அன்னைக்கு நிறுத்தி வச்ச சூழலில் திரும்ப இப்போ அந்த தீர்ப்பு வந்திருக்குது. நீதிபதி வேல்முருகன் அவர்கள் 1 மாத தண்டனையை உறுதி செய்தும் தீர்ப்பளித்து மேல்கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கை எதிர்த்து வழக்கு தொடர 3 மாதம் அவகாசம் அளித்தும் தீர்ப்பு தந்திருக்காரு. இந்த நிலைமையில் எஸ்சி சேகர் என்ன செய்ய போகிறாரு? சரண்டர் ஆக போகிறாரா இல்லை மேல்கோர்ட்டுக்கு போக போகிறாரா? ரெண்டாவது பட்சம். சரி, இந்த எஸ்சி சேகர் ஜெயிலுக்கு போனால் சூழ்நிலை எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி எஸ்சி சேகரை பற்றி சொல்லணும்னா, எஸ்சி சேகருக்கு எப்போதுமே தமிழர்கள்னால் வேப்பங்காய். அதுலேயும் விடுதலை புலிகள் ஈழத்தமிழர்கள்னால் அவருக்கு அவ்வளவு கோபம். என்ன காரணம்னு தெரில, அது இனப்பகையா என்னன்னு தெரில. அவருக்கு தமிழர்கள்னாலே அவ்வளோ கஷ்டம். எஸ்சி சேகர் உள்ளிட்ட ஒரு சில பிராமணர்களுக்கு பொதுவாக பிரச்சனை தமிழ்நாட்டில் வெள்ளைக்காரங்காலத்தில் வேலை வாய்ப்புகளை பிராமணர்கள் அதிக அளவில் கைப்பற்றி வச்சுருந்தாங்க. சென்னை மாகாணம் முழுக்க, ஆந்திரா, தமிழ்நாடு எல்லா இடத்துலையும். அதை எதிர்த்து பிராமணர்களுக்கு எதிராக பிரச்சனை பண்ணது ஈவே ரா பெரியார் அவர்கள். அவர் ஒரு தெலுங்கு நாயுடு. அவர் பிராமணர்கள்னால் தெலுங்கு பிராமணர்களை அவர் எதுக்கலை, தமிழ் பிராமணர்களை மட்டும் எதிர்த்தார். நான் எதுக்கு நான் அந்த மொழியை சொல்கிறேன்னு சொன்னால், தெலுங்கு நாயுடுவாக இருந்தாலும் அவர் தெலுங்கு பிராமணர்களை எதுக்கலை, தமிழ் பிராமணர்களை மட்டும்தான் எதிர்த்தார். அப்படி எதிர்த்து பெரிய பிரச்சனை பண்ணி அதில் பெரிய அளவு வேலைகளை கைப்பற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தெலுங்கு நாயுடுங்க தான். இதை மாப்போசி கூட பதிவு பண்ணியிருக்காரு. ஆக தேவையில்லாமல் தமிழர்களுக்கும் தமிழ் பிராமணர்களுக்கும் மோதல் பெருசாக போச்சு. ஏற்கனவே சின்னதாக இருந்தது, பெரிய பிரச்சனையாக போச்சு. உண்மையாக பிராமணர்கள் மோத வேண்டியது தெலுங்கு நாயுடுகளோட தான். அது அவர் பலிஜா நாயுடு வகுப்பை சேர்ந்தவர். பலிஜானாலே வியாபாரிகள். அந்த காலத்தில் எம்ஜிஆர் ஒரு படத்தில் வளையல் வியாபாரம் பண்ணுவார். அந்த மாதிரி வளையல் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்க ஒரு குடும்ப வகையரை தான் அன்றைக்கி இருந்த பிஸ்னஸ். அதுதான். அப்படி வர்ற ஒரு நாயுடு, பலிஜா நாயுடு வகுப்பை சேர்ந்த பெரியார் செய்த பிரச்சனைக்கு அது தமிழர்களுக்கும் தமிழ் பிராமணர்களுக்குமான மோதலாக மாறிப்போச்சு. ஆனால் இவர் தமிழர்கள் மேலே அவ்வளவு வன்மை வச்சுருக்கிற ஒருத்தர். அப்படியாப்பட்டவருக்கு இன்றைக்கி தண்டனை கிடச்சிருக்குது. அவருக்கு ஜெயிலுக்கு போனால் என்ன உணவு கொடுப்பாங்க பார்த்தோம்னா, காலையில் பொங்கல், மதியம் சாப்பாடு சாம்பார், இரவு சாப்பாடு சாம்பார். இதில் இடையில காலையில் டீ கொடுப்பாங்க, சாயந்தரம் ஒரு டீ கொடுப்பாங்க, சாயந்தரத்தில் சுண்டல் கொடுப்பாங்க. அது வேர்க்கடலை. என்ன ஒன்றுன்னா, பொங்கல் சாப்பிட முடியாத அளவுக்கு அதில் அந்த போட்டிருக்கிற கடலை, என்ன கடலை அது, கடலைப்பருப்பு வேகாமலே போட்டிருப்பான். சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மத்தியானத்தில் சாப்பாடு அவன் எப்படி தான் அடித்தான் தெரியாது, அப்படி ஒரு பட்டை கட்டாமல் இருக்க அரிசி இவன் எங்கே விளைய வச்சானே தெரியாது. இந்த மாதிரி அரிசியை அந்த அரிசியில் சமைச்சு அப்படியே அவ்வளோ கிரிப்பாக பசை போட்டு ஒட்டினா மாதிரி அப்படியே அந்த கப்பு அடித்தானா அப்படியே இருக்கும். கப்பு அடித்து கொண்டு வந்து கொடுத்துருவான். அது ஒன்று இருக்குது. காலையில் டீ கொஞ்சம் சர்க்கரை இல்லாமல் தான் கொடுப்பான், ஜெயிலேருந்து கொடுக்குற டீ. அது வேணால் காசு கொடுத்து டோக்கன் வாங்கி வச்சிட்டோம்னா, முன்னெல்லாம் 2 ரூபாயா இருந்துச்சு, இப்போ 5 ரூபாயா இருக்கலாம். ஒரு டோக்கனுக்கு ஒரு டீ
நல்ல டீயாக கொடுப்பான், கொஞ்சம் இனிப்பாக சர்க்கரை போட்டு கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அது மாதிரி சாயந்தரத்தில் வேர்க்கடலையை உடைச்ச வேர்க்கடலையே வேக வச்சு கொடுப்பான். அதை இவர் பாட்டுக்கு வாங்கி இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம். இவரை பொறுத்த வரைக்கும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் இளைஞர்களாக இருந்தால் அங்கே கைதிங்க விட்டியாந்து வந்து தடுத்துருவோம், ஐயா சாப்பிடாதன்ட்டு. ஏன் என்னையா பிரச்சனை? ஐயா இங்கே உள்ளார வந்து கொஞ்சம் அடக்கி வைக்கணுங்கிறதுக்காக, ஏதாவது பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஆண்மை குறைவு மருந்தெல்லாம் கலந்துருப்பாங்க. அதில் அது சாப்பிட்டிங்கன்னா பெரிய ஆபத்தாக போய்டும், பின்னால் நீங்கள் வீட்டுக்கு போனாலும் பிரச்சனையாக போயிடும்னு சொல்லி பயமுறுத்தி விடுவான் இளைஞர்களை. இவர் வயசானவருங்கிறதுனால யாரும் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் வயசானவர் தானே, போனால் போட்டு சாப்பிட்டுன்னு விட்டுருவானும். இவர் நல்லா வீட்லேயும் நல்லா இவர் சுண்டைக்கடலை சாப்பிட்றவர் அங்கே வேக வச்ச வேர்க்கடலையை சாப்பிட்லாம். டீ சாயந்தரத்துலேயும் டோக்கன் கொடுத்து வாங்கிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியான டீயாக இருக்கும். இரவு சாப்பாடு. இவர் முதல் வகுப்புங்கிறதுனால முதல் வகுப்பு கைதி. ஏன்னா வந்து வருமான வரி கட்டுறவங்க, பட்டதாரிகள், இவங்களுக்கு முதல் வகுப்பு கிடைக்கும். இவர் வருமான வரி கட்டுறவராக இருப்பார், பட்டதாரியாக என்னான்னு தெரியல. ஆக எப்படியும் முதல் வகுப்பில் வந்துடுவார். அதனால் அவர் சப்பாத்தி வாங்கிக்கலாம், சாப்பாட்டுக்கு பதில் இரவு நேரத்தில் சப்பாத்தி வாங்கிக்கலாம். அந்த சிறப்பு வாய்ப்பு அவருக்கு உண்டு. அது மாதிரி முதல் வகுப்புங்கிறதுனால ஃபேன் கொடுக்குறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. கூட்டாக படுக்க வச்சுட்டா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். 20 பேர் கொண்ட ஒரு அறை இருக்கும். அந்த 20 பேர் அறையில் ஒரு லெட்டின் மட்டும் ஒன்று இருக்கும். அந்த லெட்டின் வந்து பேரளவில் இருக்கும், அதை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அந்த 20 பேரும் அந்த அறையில் தான் தூங்கணும். தூங்குகிற அறையிலே லெட்டின் போனால் ரொம்ப சிக்கலாக போயிடும், நாட்டம். அதனால் பக்கத்தில் இருக்கவும் ஒத்துக்க மாட்டான். அதனால் விடிஞ்சு தான் லெட்டின் போகணும். அந்த ஒரு பழக்கத்தை உருவாக்கிக்கணும். அப்புறம் வேறு என்ன பிரச்சனைனா, ஜெயில் உள்ளார பார்க்க முடியாத ஒரே ஒரு விஷயம், பெண்களை பார்க்க முடியாது ஜெயில் உள்ளார. அதே மாதிரி மாலை 5 மணிக்கெலாம், காலையில் 6 மணிக்கு திறந்து 7 மணி, மாலை 5 மணிக்கெலாம் சாத்திடுவான். அதனால் நிலாவை பார்க்க முடியாது, விண்மீனை பார்க்க முடியாது. ஜெயில் கைதியாக இருக்கிற வரைக்கும் நிலாவையும் விண்மீனையும் பார்க்க முடியாது, சூரிய உதயமாகிறதையும் பார்க்க முடியாது. காலையில் விடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம திறந்து விடுவான். அது வரைக்கும் உள்ளார இருக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ளார இன்னொரு நெருக்கடி என்னென்னா, எங்கே பார்த்தாலும் கஞ்சா பாடு கப்புன்னு இழுத்துக்கிட்டு இருப்பான். வந்து கெஞ்சுவான், சார் கொஞ்சம் பொறுத்திங்க சார், அண்ணா கொஞ்சம் பொறுத்திங்க அண்ணாம்பான். கெஞ்சுவான் வந்து. ஏன்னா அவன் ரொம்ப காலமாக இருக்கிறவன், கொலை குற்றங்களில் உள்ளவன், அவன் நீண்ட காலம் சிறையில் இருக்கிறதுனால அவன் ஏதோ மறந்து இருக்கிறதுக்கு கஞ்சா பயன்படுத்துகிறான். கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் சிறையில் மிக தாராளமாக இருக்கும். அது எப்படி சட்டவிரோதமான ஒன்று, எப்படி தாராளமாக இருக்கலாம்னு நீங்கள் கேட்கலாம். உண்மைதான். இங்கே தமிழ்நாட்டில், நம்ம நாட்டில் கூட இன்றைக்கி ஒரு 30 மந்திரி இருக்காங்க, முன்னாடி ஒரு 30 மந்திரி இருக்காங்க. ஊழல் லஞ்சங்கிறது சட்டவிரோதம் தான். யாராவது ஒரே ஒரு மந்திரி, இவன் மட்டும் ஊழல் லஞ்சங்கிறது சாதாரணமான விஷயந்தான். யாராவது ஒரே ஒரு மந்திரி, இவன் மட்டும் யோக்கியம் சொல்கிற அளவுக்கு லஞ்ச ஊழல் ஏற்படாதவன் இருக்கானா? முன்னாள் மந்திரியில் 30 பேரில், இன்னாள் மந்திரி 30 மந்திரியில் அத்தனை பேரும் பல்லாயிரம் கோடி சொத்து சேர்த்தவன், லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவங்க தான். யாராவது ஜெயிலில் இருக்காங்க, 4 வருஷம் தண்டனை கொடுப்பான். 1 லட்சம் கோடி ஊழல் பண்ணால் 4 வருஷம் தண்டனை கொடுப்பான். அதுவும் சாகுற வரைக்கும் தண்டனை கொடுக்க மாட்டான். வழக்கு நடக்கும். செத்ததுக்கப்புறமா வழக்கை தள்ளுபடி பண்ணுவானே தவிர இங்கே தண்டனைங்கிற வாய்ப்புக்கே இடம் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்படி சட்டம் இருக்குது, சட்டம் வந்து நடைமுறையில் இல்லை. அது மாதிரி தான் ஜெயிலையும் கஞ்சாவுக்கு தடை இருந்தால் கூட கஞ்சாலாம் ரகசியமாக பட்டு தாராளமான புழக்கத்தில் இருக்கும். இங்கே மந்திரிகளில் வந்து 60 பேரும் இன்றைக்கி ஜெயிலில் தான் இருக்கணும். சட்டப்படி நாட்டில் நடக்கணும்னு சொன்னால் முன்னாள் மந்திரிகள், இன்னாள் மந்திரிகள் அத்தனை பேரும் ஜெயிலில் தான் இருக்கணும். ஒரே ஒரு யோக்கியம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லவே இல்லைங்கிறது நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஊரில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஆனதண்டா அறுத்து பார்ப்பான் அத்தனை பேரும் அப்படி இவனை நீக்கி சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அதை முழுசாக சொல்ல முடியாது இந்த விவாதத்தை. ஏன்னா
பதிவில் பேசும்போது அந்த பழைய பழமொழியை பேச முடியாது. அந்த மாதிரி இவனை நீக்கிங்கிற மாதிரி ஒரே ஒரு ஆள் யோக்கியம், இவனை மட்டும் நீக்கிட்டு மீதி எல்லாம் குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு மந்திரி, முன்னாள் மந்திரி இன்னாள் மந்திரி யோக்கியன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. அத்தனையும் களவாணி தான். இருந்தாலும் நாட்டில் இல்லையா, அந்த மாதிரி அங்கே கஞ்சா புழக்கங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும். அது மாதிரி அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா செல்ஃபோனு ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும். அங்கே எல்லோரும் பயன்படுத்திக்கிட்டு இருப்பான். வருவான், சார் வாங்க சார், நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்களா, ஏதாவது கொஞ்சம் அவனுக்கு தேவை டீ டோக்கன் 2 கொடுத்தா போதும், அல்லது ஏதாவது ஒன்று கேட்பான் அவன், பீடி அல்லது அதுக்குள்ளே காசு கொடுத்துட்டா போதும். அவன் தானாகவே வந்து பேசுங்கம்மா, காசை கூட பெருசாக எடுத்துக்காமல் பேசுங்கம்மா. அப்படி தான் சூழ்நிலை அங்கே இருக்கும். இத்தனைக்கும் ஜெயிலே இப்போ வீட்டுக்கு பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, முன்னாடி மாதிரி கிடையாது. இருந்தாலும் இந்த செல்ஃபோன் நடமாட்டம் தாராளமாக இருக்கிறதுனால அறையில் இருந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு பேசலாம். வீட்டில் பொழுதனைக்கும் கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கெலாம் காவல் போட்டு ரெடியாக இருப்பான். அதுக்குன்னு எஸ்குவாடா என்னமோ ஒன்று வரும், சரசரன்னு வேகமாக பாஞ்சு விழுந்து வருவாங்க. கையில் வச்சுருக்க ஃபோன் எங்கே போச்சுன்னே தெரியாது. அவங்க தேடி பார்த்துட்டு திரும்ப போயிட்டுருப்பாங்க. இதுதான் யதார்த்தமாக நடக்கும். ஒரு செகண்டில் என்ன பண்ணுவான், எங்கே வைப்பான்னு தெரியாது. அவனுக்கு ஏற்கனவே இதே பழக்கத்தில் இருக்கவன். அந்த மாதிரி சூழல். அப்புறம் ஜெயிலில் இன்னொரு வாய்ப்பு என்னென்னா, சரி ஜெயிலில் இப்படி ஃபோன் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம்னா, ஜெயிலில் ஃபோன் வச்சுக்கிறது குற்றம், தப்புன்னு சொன்னால் நாட்டில் நடக்கிறதெல்லாம் குற்றம் இல்லையா? பெங்களூரில் ஒரு தாசில்தார் அவன் லஞ்சம் வாங்கினான். அவனுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை போட்டாங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா மதிப்பில் அவனுக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து வச்சுருந்தான். அவனுக்கு வயசு 42 வயசுலேயே 1000 கோடி ரூபா சொத்து வருமானத்துக்கு அதிகமாக. அப்போ இன்னும் ஒரு 18 வருஷம் 60 வயசு வரைக்கும் வேலை பார்த்தான்னா நிலைமை என்ன? இது சிக்கினது தான் 1000 கோடி. சிக்காமல் என்ன உலக நாடுகளில் எங்கே பதுக்கி வச்சுருக்கான்னு தெரில. அவன் மட்டும்தான் ஊழல் பண்ணானா? தமிழ்நாட்டில் இருக்க தாசில்தாரெலாம் ஊழல் பண்ணலையா? இப்போ இடையில பார்த்திங்கன்னா அடையாறில் ஒரு தாசில்தார் சிக்கினாங்க. 1 கோடி ரூபா கேட்டு 3 லட்ச ரூபா வாங்கினாங்க. வழக்கு என்ன? அந்த 3 லட்ச ரூபாய்க்கு மட்டும்தான் வழக்கு. அவங்களுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை போட்டாங்களா? போட்டிருக்கணும்ல. நம்ம தலைமை அரசியல்வாதிகள் பெரிய திருடன், இவன் சின்ன திருடன். 1000 கோடி 2000 கோடி வச்சுருப்பான். அவன் பல்லாயிரம் கோடி லட்சம் கோடிக்கு சொத்து சேர்த்தவன் அரசியல்வாதி. அதனால் ஒருத்தனுக்கு ஒருத்தன் ரொம்ப அந்யோன்யமாக ஒருத்தனுக்கு ஒருத்தன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். நீ அடித்தது உனக்கு, நான் அடித்தது எனக்குன்ட்டு பெரிய திருடன் சின்ன திருடன் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கான். அது மாதிரி வேலூரில் ஒரு துவக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியினுடைய செக்ரட்டரி, பெண் செக்ரட்டரி, அவங்க லஞ்ச ஊழலில் சிக்கி அவங்களுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை போட்டதில் 500 கோடி ரூபா சொத்து சிக்கிச்சு. தமிழ்நாடு முழுக்க சோதனை போடணுமா வேணாமா? போடலை. தமிழ்நாட்டிலே சார் பதிவாளர்கள் பல பேர் தொடர்ந்து சிக்கிறாங்க. 12 லட்சம் 17 லட்சம் 10 லட்சம்னு. அந்த 10 லட்சத்துக்கு மட்டும்தான் அன்னைக்கு சிக்கின அந்த 10 லட்சத்துக்கு மட்டும்தான் வழக்கு. அவங்களுக்கு சொந்தமான அவங்களுக்கு இடங்களில் சோதனை போட தயாராக இல்லை. ஏன்னா சட்டம் அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறையவும் இடி அதிகாரிகளையும் பிடிச்சோம்னா குறைச்சலாக 20,000 கோடி ரூபா கைப்பற்றலாம். தமிழ்நாட்டில் 16 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்கான். அதில் ஒரு 6 லட்சம் ஊழியர்கள், ஆசிரியர், பேருந்து ஓட்டுநர் தொழிலாளர்கள், மற்ற அரசு துறை தொழிலாளர்கள் ஒரு 6 லட்சம் பேர் வச்சுட்டா கூட 10 லட்சம் பேர் தினசரி திருடுறான், லஞ்ச ஊழலில் ஈடுபடுறான். ஒரு வினாடி நேரத்தை கூட அவன் வீணடிக்கிறது இல்லை. அதுலேயும் 500லேருந்து 5000 கோடி வரைக்கும் சொத்து சேர்த்தவன் சுமார் 1 லட்சம் பேர் இருக்கான் தமிழ்நாட்டில் மட்டும். இது இந்தியா முழுக்க எடுத்துட்டோம்னா 2 கோடி பேருக்கு மேலே இருக்கான் அரசு ஊழியர். குறைச்சல் அவர் 20 லட்சம் பேர் திருடுறான். 20 லட்சம் பேர் 500 கோடியிலேருந்து 5000 கோடி வரைக்கும் சொத்து சேர்த்தவனாக இருப்பான். அவ்வளவு சொத்து சேர்த்தவன்லாம் இங்கே இருக்கான். எல்லாம் சட்டம் நடைமுறையில் இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே எப்படி சட்டம் நடைமுறையில் இருக்குதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அங்கேயும் நடைமுறையில் இருக்குது. எல்லாம் காசு கொடுத்து தான் செல்ஃபோனை கொண்டு வந்திருப்பான். செல்ஃபோன் என்ன அவனே எடுத்து வந்துடுவான். அவனே எடுத்துகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், விட மாட்டாங்க. அவங்களே அதிகாரிகிட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்தா அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு கணக்கு இருக்குது.
குற்றவாளிகள் இங்கேருந்து இருக்கிற பயங்கர தாதாக்கள், உள்ளார இருக்க தாதாக்கள் அங்கே உள்ள கூலிப்படைகளுக்கு உத்தரவு போடுவான். இவங்கள போட்டு தள்ளிடுன்னா உடனே உஷாராகி போய் சம்மந்தப்பட்ட நபருக்கு பாதுகாப்பு கொடுக்குற வாய்ப்பு காவல்துறைக்கு இருக்குது. அதுக்காக கூட அவங்க வாங்கி கொடுத்து வச்சுருக்காங்களோன்னு ஒரு எண்ணம், பேச்சு அங்கேயே கூட இருக்குது, ஜெயில் உள்ளாரையே கூட. அது மாதிரி பீடிக்கு அலைகிற ஜெயில் கைதிகள், வறுமையில் படாத பாடுபடுறவன்லாம் அங்கே உள்ளார தான் இருப்பான். ஒரு பீடி வாங்கி கொடுத்தா போதும், இருக்கிற துணிமணி அத்தனையும் நான் துவைச்சி தரேன்பான். அந்த மாதிரி ரொம்ப வறுமையில் கஷ்டத்தில் இருக்கிறவன் அங்கே அதிகம். அதனால் எஸ்சி சேகர் மாதிரி காசு படைத்தவர்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க பார்க்குறதுக்கு ஒரு ஆள் போகலாம். ப்ரெட்டு, ஸ்வீட்டு எல்லாமே இப்போ உள்ளாரையே தயார் பண்ணுறாங்க ஜெயில்லையே. அதனால் இங்கேருந்து வாங்கிட்டு போக வேண்டியதில்லை, சென்னை சிட்டிக்குள்ளாரேருந்து வாங்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே ஜெயில் விற்பனையகத்திலே போய் தான் பொருள் வாங்கணும்னு ரூல்ஸ் இருக்குது. வாங்கி அப்படியே அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்தால் அவர் பட்டே சாப்பிட்டுட்டு உட்காந்துப்பார். உள்ளார இந்த வேர்க்கடலை கொடுக்குறாங்க, வயசானவர் ஒன்றும் செய்யாது, பாதிப்பு இல்லை, பயப்பட வேண்டியதில்லை. அப்புறம் அதுக்கு மேலே சப்பாத்தி கிடைக்கும். மத்தியானத்தில் காசு உள்ளவங்க பிரிஞ்சி வாங்கிக்கலாம். கொஞ்சம் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் கோழிக்கு பிரியாணியும் கிடைக்கும். சைவம் இவருங்கிறதுனால பிரிஞ்சி வாங்கிக்கலாம். காலையில் பொங்கல். அப்புறம் என்ன, எஸ்சி சேகர் அழகாக ஒரு மாதத்தை சிறப்பாக அட்டன் பண்ணால் அங்கே நிறைய கைதிகள் வந்து தான் எப்படி ஜெயிலுக்கு வந்தோன்னு கதைலாம் சொல்லுவான். அந்த கதையை கேட்டாலே 30 நாளைக்கு நீங்கள் கதை கேட்டிங்கன்னா 30 படம் எடுக்கலாம். வந்துடுவான் கைதி முழுக்க சுற்றி உட்காந்துட்டு என்னென்ன பண்ணான், எப்படி வந்து சேர்ந்தான், அவன் கதையை கேட்டாலே போதும். நீங்கள் பாட்டுக்கு அடுத்தது படமாக எடுக்கலாம். என்ன ஒன்று, நீங்கள் படம், உங்கள் படம் வேறு லெவலில் இருக்கும். திரைத்துறையில் ரொம்ப கேவலமான கேரக்டரில் எஸ்வி சேகர் நடிச்சிருந்தாலும் கூட தன்னை மிக உயர்ந்த சமூகங்கிற திமிரோட தமிழர்களுக்கு எதிரான போக்கு கொண்ட ஒரு மனிதர். அதனால தான் இன்றைக்கி கூட பாருங்கள், பிஜேபியிலேருந்து விலகி திமுகவில் போய் சேர்றார். என்ன காரணம்? அதுக்கு முன்னாடி திமுக அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ அவருக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம், தமிழர்கள்னால் திமுககாரனுக்கு பிடிக்காது, திமுகவுக்கு தமிழர்களை பிடிக்காது. தமிழர்களை பிடிக்காது திமுகவுக்கு என்பதாலேயே எஸ்சி சேகருக்கு திமுகவை பிடிக்கும். இந்த ஒரு மாத தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு கூட அவன் தயாராக இல்லை எஸ்சி சேகர். அதுக்கு மேல் கோர்ட்டில் போய் வழக்கை மேலே கொண்டு போய் அங்கேயும் தண்டனை உறுதியாகலாம். ஆனால் இந்த வழக்கை இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு கொண்டு போனால் அதுக்குள்ளார செத்ததுக்கப்புறம் தீர்ப்பு வரும். அப்படி ஒரு சூழ்நிலையும் வரலாம். இன்னும் ஜெயிலில் ஒன்றும் உங்களுக்கு கஷ்டம் இல்லை எஸ்சி சேகர் அவர்களே. நிலாவை பார்க்க முடியாது, நட்சத்திரத்தை பார்க்க முடியாது, 5 மணிக்கே சாத்திடுறதுனால பெண்களை பார்க்க முடியாது. அதை தவிர அதில் இங்கே ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. கிரவுண்டில் நடைப்பயணம் போனால் கூட நல்லா ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும் ஒரு சுற்றுக்கு. பாதுகாப்பு தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதனால் சிறையில் என்னென்ன வசதியெல்லாம் அவருக்கு கிடைக்கும். அவர் பீடி இழுக்க மாட்டார், இல்லைன்னா பீடி அங்கே கொடுத்துருவானோ. வேறு என்ன, கஞ்சா போடுவாரா? கற்றுக்கிறதுனா கற்றுக்கலாம், கஞ்சா அங்கே இப்போ தாராளமாக கிடைக்கும். ஃபோனு கிடைக்கும், அவர் பாட்டு ஊரில் இருக்க எல்லாருக்கும் பேசலாம். எல்லா வசதியும் சிறையில் கிடைக்கும். காசு உள்ளவங்களுக்கு ஷாப்பிங் சென்டர் கூட போகலாம். பெங்களூரில் நடந்த நிகழ்ச்சிகள்லாம் பரப்பன அக்ரகாரத்தில் ஷாப்பிங் சென்டருக்கு போனவங்களாம் இருக்காங்க. அது மாதிரி காசு உள்ளவங்களுக்கு எல்லா வாய்ப்பும் கிடைக்கும். 30 நாள் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப ஜாலி டூர் மாதிரி தான். போயிட்டு வாங்க எஸ்சி சேகர் அவர்களே. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.